நடவடிக்கைகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் கவனமாக வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்ந்து கொண்டார்கள். பவுல் சில விரல்களை மாறி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரிய பாம்பு அண்ணகுறைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கட்டப்பட்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் வலியானது இவனை பிளக்க விடவில்லை என்றும் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை கீழே போட்டு ஒரு தீங்கம் அடையாதிருந்தார். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சந்தியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாக பார்த்துக் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராது கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்பதே. அன்பானவர்களே, சிந்தனைக்காக முன்பு வாசிக்கின்ற திருமறை பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இங்கே பாம்பு கடிப்பட்ட ஒரு மனுஷன் நாம் பார்க்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் கொடிய விஷம், விரியன் பாம்பு, விஷத்திலே அதிக விஷத்தன்மை கொண்டது இந்த கட்டி விரியன் பாம்பு, அந்த வகையை சார்ந்தது. அதுல இந்த கட்டு விரியன் பாம்பு வகை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தீண்டுகிறது. இன்றைக்கு சொல்லுவார்கள், பாம்பு கடிபட்டு இறப்பதை விட எப்படி சாகிறவர்கள் மேல் அதிகம், பயத்தினால் சாகிறவர்கள் அதிகம். ஒரு முறை ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்திற்கு மண்வெட்டியும் முதுகில தூக்கி போட்டு வேலை செய்ய போனார். கொஞ்சம் அன்னைக்கு மழை பெய்திருந்தது. ஒரு குழியிலே தண்ணீர் நிரப்பி இருந்தது. அவர் கவனிக்காம தண்ணீர கால் வைக்க, கால் எங்க விழுந்தது? குழியில விழுந்துருச்சு. குழியில விழுந்த அவருடைய கால்ல ஏதோ ஒன்று குத்துனது மாதிரி இருந்துச்சு, ஒரு முள் குத்துன மாதிரி இருந்துச்சு. அவர் காலை எடுத்து பார்த்தார், வேற முள்ள, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே போய்விட்டார். மறுநாள் வருகிறார்.
மறுநாள் வருகின்ற போது அந்த குழியில இப்போ தண்ணி இல்லை. குழியில இப்போ தண்ணி இல்லை. குழியில தண்ணி இல்லாத உடனே சரி அவருக்கு ஞாபகம் வருகிறது, நேற்றைக்கு எனக்கு கால் ஒரு குழியில விழுந்துருச்சே, ஒரு முள்ளு குத்திருச்சே, அது என்ன முள்ளு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படி என்று அந்த குழி பக்கத்துல வந்து திருப்பி பார்க்கிறார். திருப்பி பார்க்கும்போது ஒரு பாம்பு செய்து கிடக்குது. செத்து பல காலமாகி செத்து கிடக்குது. அதனுடைய முள் அப்படியே அந்த எலும்பு கூட அப்படியே இருக்கிறது. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, என்னுடைய காலை பதம் பார்த்தது எந்த முள்? பாம்பனுடைய முள். அவ்வளவுதான். பயம் தலைக்கு ஏறிச்சு. நாக்கில என்ன செஞ்சிச்சு? நுரை தள்ளிருச்சு. அப்படியே மயங்கி விழுந்தவர் தான் என்ன செய்து விட்டாரு? மறைத்து விட்டார். அப்போ இங்க பாருங்க, இது கண்கூடாக தெரிகிறது, சாதாரண பாம்பு அல்ல. பவுலடிகளாரை கடிக்கிறது கொடிய விஷம் உடைய ஒரு பாம்பு. அதான் வேதம் சொல்கிறது, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விடவும் இல்லை. ஒரு கடி கடிச்சிட்டு விடவும் இல்லை. அது இப்போது தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அத பவுலடிகளார் உதறி தள்ளிவிட்டு சாதாரணமாக நிற்கிறார். அப்ப பாருங்க, இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு இறை தொண்டர், ஒரு இறை அடியார், கடவுளுடைய பணியை வைராக்கியமாக செய்கின்றவர், கடவுளுடைய வசனத்தை திருஷ்டாங்கப்படுத்தி நிறுத்துகின்ற ஒரு மாமனிதர், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எது அவரை கடிக்குது? எது அவரை கடிக்குது? பெரிய பெரிய பாம்பு ஒன்று கடிக்கிறது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சிறந்த விசுவாசி, ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதன். இது நடக்கலாமா? இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிகழலாமா? அப்படி என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்புகிறது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்திலே தான் நான் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறேன், பக்தியில உறுதியாக நான் தனித்திருக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாக சொல்லுகிறேன், கோயிலுக்கு நான் சரியான விதத்தில காணிக்கை கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இது வரலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த கேள்வி நமக்குள்ள எழுப்பும். ஆனால் பவுலடிகளார் பாருங்க, இந்த கேள்வி வரவே இல்லை. ரொம்ப அசால்ட்டா நிற்கிறான். பாம்பு கடித்த பிற்பாடு பாருங்கள், விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குற அந்நியராக இந்த தீவர் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திர தப்பி வந்து பலியான சொல்லுகிறார். பாருங்க, 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அவன் சாதாரணமாக தூக்கி எறிந்து விட்டு இருக்கிறார். எப்படி பவுலடிகளாருக்கு இந்த தைரியம் வந்தது? எதை வைத்து இவ்வளவு விஷம் கண்கூடாக ஒரு கொடிய விரியன் பாம்பு கடித்த பிற்பாடும் எப்படி அவனால் தைரியமாக நிற்க முடிந்தது? அவன் பயப்படல, அவன் புலம்பல்ல, நான் இந்த விறகு எடுக்காம இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று அல்லோலப்படல, அல்லது உடனே அவன் அதற்கு விஷ முறிவுக்கு ஏதாவது மருந்துகள் உண்டா என்று தீவிலே அவன் தேடவில்லை. அவன் கூலாக நின்றான். எதை அடிப்படையாக வைத்து? 2 காரியம். அந்த 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த 4 இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். ஒன்று, பவுலடிகளார் நிச்சயமா தெரியும், கடவுள் சொன்ன வாக்கை
நிறைவேற்றுவார். அந்த வாக்கு என்னுடைய வாழ்க்கையில கடவுள் நிறைவேற்றுகின்ற வரையிலும் எதுவும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அது பவுலடிகளாருக்கு நிச்சயத்தில் என்ன வாக்கை சொன்னார் பாருங்க. அதன் வாசிகள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனம் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இப்போ ரோமை நோக்கி பயணிக்கிற நேரத்துலதான் கப்பல் விபத்து. அந்த கப்பல் உடைஞ்சுதான் கரை ஒதுங்குகிறார்கள். அவ்வாறு ஒதுங்குற நேரத்துலதான் பாம்பு கடிக்கிறது. ஆகையினால் பவுலடிகளாருக்கு ஒன்று நன்றாய் தெரியும், கடவுள் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீ எங்கேயும் சாட்சி கொடுக்கணும், ரோமாபுரியிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். நான் பாம்பு கடிச்சு இறந்தேன்னா எங்க போக முடியாது, ரோமாபுரிக்கு போக முடியாது. ஆகையினால் பவுலடிகளாருக்கு நன்றாக தெரியும், கடவுள் ஏற்கனவே என் அருகே வந்து நின்று தரிசனத்துல சொல்லிவிட்டார், நீ என்ன செய்யாத, பயப்படாத, எருசலேமில் எனக்கு சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் நீ எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். ஓகே, அவன் சொல்லுறான், நான் சாட்சி கொடுக்கிறேன். அப்போ இந்த பயணத்தில் இருக்கிற சிக்கல்களை பாருங்க. 23வது அதிகாரத்திலேயே பவுலடிகளாரை கொலை செய்வதற்கு 40 யூதர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். இந்த பவுலடிகளாரை கொலை செய்வதற்கிட்ட வரையிலும் நாங்க புசிப்பது இல்லை, குடிப்பதில்லை, அப்படி தீர்மானம் போடுகிறார்கள், சபதம் எடுக்கிறார்கள். அதை பற்றி கூட பவுல் கவலைப்படவில்லை. அடுத்து பாருங்க, 27வது அதிகாரம் 42வது வசனம் பார்க்கும் போது, கப்பற் சேதத்துல பவுல் ஒரு கைதியாகத்தான் வருகிறார். போர் சேவர்கள் நினைக்கிறார்கள் இந்த கைதிகளை கொலை செய்து விடலாம் அப்படி என்று நினைக்கிறார்கள். ஆனா அந்த கப்பர் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், இல்ல 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 அப்படி என்று சொல்லி, நீந்த தெரிகிறவர்கள் நீந்தி போய் கரை சேருங்கள் அப்படி என்று சொல்ல பவுலடிகளார் நீந்தி கரை சேர்க்கிறார். அடுத்து 3வது ஆபத்து தான் பாம்பு கடி. 1/1 பவுலடிகளார் இது எல்லாவற்றையும் சந்திக்கிறார். ஆனாலும் பவுல் பயப்படவில்லை. பவுல் பயப்படவில்லை. ஏன்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நீ ரோமாபுரியிலே எனக்காக சாட்சி கொடுக்கணும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறது, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது, நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறது ஒரு பெரிய திட்டம். அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம், அவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற வரையில் நம்முடைய வாழ்க்கையில எது சம்பவித்தாலும் அவைகளால் நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை. அதான் மார்க் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக பார்க்க முடியும். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவாக எதை குடித்தாலும் அது அவர்களை அணுகாது, தீண்டாது, சேதப்படுத்தாது. சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகின்றனர். சீக்கிய மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராகின்றார். யாருக்குமே பிடிக்கல, பெற்றோருக்கு பிடிக்கல, குடும்பத்தில் உள்ள அங்கத்தில் யாருக்கும் பிடிக்கல. இது ஒரு பெரிய இழிவாக சாது சுந்தர் சிங்கினுடைய குடும்பத்தார் நினைக்கிறார்கள். எப்படியோ ஆசை வார்த்தை காட்டி பார்க்கிறார்கள், செல்வத்தை காண்பித்து, மாமா மகளை காண்பித்து, இப்படி பல வகைகளில் எல்லாம் அவருக்கு ஆசையை காண்பித்து
எப்படியாவது மீண்டும் சீக்கிய மதத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி என்று ஆசையை காண்பிக்கிறார்கள். முடியல. கடைசியாக வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். எப்படி துரத்துகிறார்கள்? கொடுத்த சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்து அப்படியே துரத்துகிறார்கள். கொடிய விஷத்தை உணவுல சாப்பிட்டுக்கிட்டு நடந்து போய்கொண்டே இருக்கிறார். போக போக அவரால் முடியவில்லை. அப்போ இனி எங்க போகிறது அப்படின்பா, நண்பன், ஒரு மருத்துவர் நண்பனுடைய வீடு ஞாபகம் வருகிறது. அங்க போனா நண்பன் எனக்கு அடைக்கலம் தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க போகிறார். அங்க போன உடனே அவரை பரிசோதித்த உடனே நண்பர் சொல்லிவிட்டார், கொடிய விஷம் உன்னுடைய சரீரத்திலே ஏறி இருக்கிறது. பாருங்கள், நிச்சயமாகவே அவருடைய நண்பர் சொல்லிவிட்டார், மறித்து போவார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் சாது சுந்தர் சிங் மறிக்கவில்லை, உயிர் பெற்றெழுந்து மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். சாது சுந்தர் சிங்கிற்காக கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதுவரையிலும் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ அச்சுறுத்தல்கள், எத்தனையோ கொடிய தாக்குதல்கள், மிகள் நடுவிலேயும் அவர் வெற்றியாய் பயணித்தார். ஏன்னா என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஒரு கொடிய கட்டுவிரியம் வந்து கடிக்குது, எல்லாரும் பார்க்கிறார்கள். அது கடிக்கிறது மட்டுமல்ல, கையில தொங்கிட்டே இருக்கு. ஆனால் பவுல் பயப்படவில்லை. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சோதனை ஊடாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம், பிரச்சனையின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என்ற உணர்வும் என்ற விசுவாசமும் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகின்ற வரையிலும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது என்ற திட நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார். வாழ்க்கையின் வித்தியாசமான சூழலை மிக எளிதாக நாம் கடந்து செல்ல முடியும். அடுத்து பாருங்கள், எதிர்மறை சூழலையும் மாற்றுகின்றவர் கடவுள். அதான் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 28வது அதிகாரம் 6வது வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் எதிர்மறை சூழலை சாதகமாக மாற்றுகின்றவர். பாம்பு கடிக்கிறது பார்க்கிறார். அதுவரையில் எல்லாருக்கும் ஒரு மதிப்பு பவுலடிகளார் மேல் இருந்தது. ஏனென்று சொன்னால், போட்டு கப்பல் விபத்துல சிக்கின நேரத்துல எல்லாம் தைரியப்படுத்தின ஒரு பவுலடிகளார். யாருக்கு எந்த சேதம் வராது என்று துணிந்து சொன்னவர், நம்பிக்கையோடு சொன்னவர் இந்த பவுலடிகளார். எல்லாருக்கும் பவுலடிகளார் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. அவன் கைதியாக இருந்த போதிலும் ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இங்க பாருங்க, அடுத்துதான் நம்ம இருக்கு. இந்த பாம்பு, கொடிய விஷ பாம்பு கடிக்கிறது என்று மாத்திரம் எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சு. என்ன சொல்லுகிறார்கள்? இவன் கொலை பாதகன். பாருங்க, மிக அருமையாக சொல்லுகிறார்கள். 4வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன்
கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் கொலை பாதகன், சந்தேகம் இல்லை. ஆகையினால்தான் கடலுக்கு அவன் தப்பி வந்த பிற்பாடும் மரணம் இவனை என்ன செய்து கொண்டிருக்கிறது? துரத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே எதிர்மறையான காரியங்கள் நிகழ்கின்ற போது அண்டை விட்டால் நம்மை தைரியப்படுத்த மாட்டார்கள், நம்ம ஆர்வப்படுத்த மாட்டார்கள். என்ன சொல்லுவார்கள்? இவன் எங்கோ தவறு செய்திருக்கிறான், இவன் எங்கோ வேண்டா வேலை செய்திருக்கிறான், ஆகையினாலதான் கடவுள் தக்க தண்டனைய கொடுத்திருக்கிறார். மனுஷன் எப்படி மாறுறான் பாருங்க, மனுஷனுடைய நாக்கை பாருங்க. அடுத்து பாருங்க, அடுத்த காட்சி மிக அடுத்து இன்ட்ரெஸ்டிங் காட்சி. அது 6வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்கள்? அடுத்த சில மணித்துளிகளிலே என்ன சொல்லுகிறார்கள்? இவன் தேவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். முதல்ல என்ன சொல்லுகிறார்கள்? கொலை பாதகன். அவர்கள் பார்வை இவன் பெரிய குற்றவாளி அப்படி என்ற பார்வை கடவுள் சில நிமிடங்களுக்குள்ளே மாற்றி போடுகிறார். இவன் எப்பேற்பட்டவன்? தேவன். பாருங்க, இதுதான் கடவுள் எதிர்மறை சூழலை சாதகமாக மாற்றக்கூடியவர். இவங்க கொலை பாதகர் சொன்ன உடனே பவுலடிகளார் போய் கிடைச்ச மரத்துல போய் தலைய முட்டி அளவில்லை. ஐயோ, இந்த மக்கள் என்னை கொலை பாதகன் என்று சொல்லுகிறார்களே என்று புலம்பவில்லை, என்று கதறவில்லை. அவர்களுடைய பேச்சை ஒரு பொருட்டாக எண்ணவும் இல்லை. ஏனென்று சொன்னால் பவுலடிகளார் நன்றாக அறிந்திருந்தார், என் வாழ்க்கையின் எதிர் சூழலை நேர் சூழலாக மாற்றக்கூடியவர் என் ஆண்டவர் என்று பவுலடிகளார் அறிந்திருந்தார். நீ கொலை பாதகன் சொன்னா சொல்லிட்டு போ, நான் ஒரு பெரிய கொடிய பாவி என்று சொன்னா சொல்லிட்டு போ, என்னை பற்றி அறிந்தவர் என் ஆண்டவர். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ ரோமாபுரியிலே எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினால் எதை கண்டு நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு யாரும் நமக்கு இருக்கிற தைரியம், நாம் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்மை தூஷிக்கின்ற போது, கடுமையான வார்த்தைகளால் நம்மை சாடுகின்ற போது நாம் என்ன செய்யறோம்? அப்படியே உடைச்சு போயிடறோம். இவன் என்னை இப்படி பேசிட்டாங்க, இவன் என்னை இப்படி மனசை காயப்படுத்திட்டாங்க, இவன் என்னுடைய இருதயத்தை தூள வச்சுட்டாங்க, அப்படி என்று நாம் புலம்புகிறோம். ஆனா தாவீது அதெல்லாம் பவுல் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. நீ என்ன வேணாலும் பேசுங்க அப்படி விட்டா, அந்த பேச்ச அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளே இவன் பாவி இல்லப்பா, இவன் யாரு? கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள் நிலைமையை மாற்றி போட்டார். கடவுள் நிலைமையை மாற்றி போட்டார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையும் அப்படியே சில மணி துளிகளிலேயே கர்த்தரால் மாற்றி போட முடியும். அதுக்கு நமக்கு தேவை உறுதியான விசுவாசம். ஆண்டவரோடு உள்ள உறவில் உள்ள பலமான உறவு இது இருக்கும் என்று சொன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையும் கடவுள் சில மணி துளிகளுக்குள்ளாகவே மாற்றி போட முடியும். இவனா இப்படி இருந்தா மீண்டு வருவான்னு நினைக்கலையே, செத்து போயிருவான்னு நினைச்சோம். ஆனா மீண்டு வந்திருக்கான, உயிரோட வந்திருக்கான, சுகம் கிடைச்சிருக்க. இவனா இவன் கடன்லயே மூழ்கி அப்படி அழிஞ்சு போயிடுவான்னு நினைச்சோம். இந்த கடன் எல்லாம் கொடுத்து மீட்டெடுத்து வந்திருக்கிறானே அப்படி என்று பிறருடைய புருவங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு உங்களுடைய நிலைமையை கடவுளால் மாற்ற முடியும். இது எத்தனை விசுவாசம்? அந்த விசுவாசம் நமக்கு தேவை.
நிலைமையை மாற்றுகிறவர். அவருக்கெல்லாம் பெரிய மாத கணக்கு, ஆண்டு கணக்கு எல்லாம் தேவையில்லை. இருக்கிற இடத்திலே நிலைமையை மாற்றி அனுப்பி வைக்க முடியும், முடிய செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ சடனா பவுலுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய திருப்புமுனை ஆண்டவர் ஏற்படுத்துறாருன்னா, பவுலுக்கும் கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருந்த உறவு அந்த அளவு வலிமை மிக்கதாக இருந்தது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆண்டவர் மாற்றத்தை தர விரும்புகிறார். எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நன்மையானவர்களை ஆண்டவர் அருள் செய்து போகிறார். அதான் ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தி விட்டு சொல்லுகிறார், எப்பா, நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனா கடவுள் அதை எனக்கு எப்படி மாற்றினார்? நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில டக்குன்னு ஒரு மாற்றம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் டைம் எடுத்தது. பல ப்ராசஸ கடந்துதான் இந்த நிலையை அடைந்தான். அவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கடவுள் எனக்கு நன்மையாக மாற்றினார். அன்பானவர்களே, ஜான் பனியன் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். கிறிஸ்துவை அன்றைக்கு உள்ள காலம், அந்த 16ஆம் நூற்றாண்டு ரெஃபர்மேஷனோடு உள்ள ஒரு காலகட்டம். அது லைசன்ஸ் இருந்தவர்கள் மட்டுமே பிரசங்கிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனா இவர் பிரீஸ்ட் கிடையாது. இந்த ஜான் பனியன் பிரசங்கித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக தூக்கி பெட்ஃபோர்ட் என்கிற இடத்துல இருக்கிற சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. கிட்டத்தட்ட 1-2 ஆண்டுகள் அல்ல, 12 ஆண்டு காலம் என்ன செய்தார்? சிறைச்சாலை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட அந்த சிறைச்சாலையில இருக்கும் போதுதான் அவர் ஒரு நூலை பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு மிக முக்கியமான சிறைச்சாலையில இருக்கும் போது அவர் எழுதிய நூல் தான் பில்கிரிம் புரோகிரஸ் என்ற நூல், மோட்ச பிரயாணி என்ற அற்புதமான நூல். திருமறைக்கு அடுத்தபடியாக அந்த நாட்களிலேயே அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நூல் இந்த பில்கிரிம் புரோகிரஸ், மோட்ச பிரயாணி என்ற நூல். அப்போ எங்கிருந்து வந்தது? சிறைச்சாலையிலிருந்து மலர்ந்த ஒரு மலர்தான் இந்த பில்கிரிம் புரோகிரஸ் என்ற நூல். இன்றைக்கும் எல்லா மக்களாலும் விரும்பி படிக்கப்படுகின்ற ஒரு அற்புதகரமான ஒரு நூல். பாருங்கள், ஜான் பனியன், ஐயோ நான் வேற எந்த தவறும் செய்யல, கிறிஸ்துவை பிரசங்கித்தேன், அதற்கு இவ்வளவு தண்டனையா, அதற்கு இத்தனை காலம் ஜெயிலா அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. அந்த ஜெயிலின் நடுவிலேயும் தீமையை நன்மையாக மாற்றுகிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் தைரியத்திலே அந்த கிடைத்த தரிசனங்களை எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து அற்புதகரமான நூலை வெளிப்படுத்தி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல். ஆமன்பார்களே, அப்படி வாழ்க்கை பார்ப்போம். பவுலடிகளாரை பாருங்க, சொன்ன வாக்கு, கப்பல் சேதத்தில் பயப்படல. 40 பேர் சபதம் எடுத்தார்கள், பயப்படல. 40 யூதர்கள் சபதம் எடுத்தார்கள், கொண்டு போடுவோம் அப்படி என்று, பயப்படல. போர்ச்சேவர் சொன்னார்கள், இந்த கைதிகளை கொலை செய்து விட்டு போவோம் அப்படின்னு சொன்னார்கள், பயப்படல. கொடிய விஷப்பாம்பு கடித்தது, பயப்படலைன்னா என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ ரோமபுரிக்கு போவாய், ரோமபுரியில எனக்கு சாட்சி கொடுப்பாய்,
அப்படி என்று சொல்லி இருக்கிறார். எது வந்தால் என்னை அசைக்க முடியாது என்று பவுலடிகளார் நம்பினார். மட்டுமல்ல, எதிர்மறையான சூழலை நேர்மறையாக மாற்றக்கூடியதாகினாலேதான் இவன் கொலை பாதகன் என்று அந்த தீவார் சொன்ன போது கூட ஒரு பாதிப்பும் அவன் அடையவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக தைரியமாக இருந்தான். அப்படியே சொன்னவர்கள் தேவன் என்று சொன்னார்கள். அதே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையான விசுவாசித்து அல்லது நம்ம திருமறையை வாசித்து அவரோடு உள்ள உறவிலே நாம் பலப்படுவோம் என்று சொன்னார். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு திருப்பமுனை நிறைந்ததாய் மாற்றம் நிறைந்ததாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவன் எல்லாத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சுத்தமாய் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.